அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க உங்களை வாழ்த்துகிறேன். இறையியல், வாழ்வியல், உளவியல் 3 கூறுகளை உள்ளிட்ட இந்த காணொளி தொடரின் 5வது காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தொடர்ந்து காணொளியை காணும் முன்பாக இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விவிலியத்தை நான் முதல் முறையாக முழுமையாக வாசித்த பொழுது ஒரு சில பகுதிகள் என் நெஞ்சுக்கு நெருக்கமான பகுதிகளாக மாறின. அதில் ஒன்று, புனித பவுல் ஏத்தன்ஸ் நகரத்திற்கு நற்செய்தி அறிவிக்க சென்ற அந்த பகுதி. பவுலின் இயற்பெயர் சவுல் என்பது நம்மில் பலருக்கு தெரியும். இன்றைய துருக்கி நாட்டின் தர்சு நகரத்தில் சவுல் பிறந்தார். அவர் பிறந்த பொழுது உரோமையர்களின் ஆட்சியின் கீழ் தர்சு நகரம் இருந்ததால் சவுல் உரோமை குடிமகனாக அறியப்பட்டார். தர்சு நகரத்தில் கிரேக்க மொழி பேசினார்கள். கிரேக்க மொழி என்பது தத்துவ மொழி என்று அறியப்படுகிறது. நிறைய தத்துவ அறிஞர்களும் தத்துவ நூல்களும் பிறந்த பூமி அது. எனவே கிரேக்க மொழியில் ஞானம் நிறைந்தவராக சவுல் வளர்ந்தார். தன்னுடைய எழுத்துக்களில் கிரேக்க உவமைகளை பயன்படுத்தினார். கிரேக்கத்தில் எண்ணற்ற கடவுளர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக முக்கிய கடவுளர்களாக பிரைமரி காட்ஸ் அண்ட் காடஸஸ் என 12 பேர் அங்கே உண்டு. சேயுஸ், அத்தீனா, அப்பல்லோ உள்ளிட்டவர்கள் அவர்கள். அந்த 12 பேரும் ஒலிம்பியன் கடவுளர்கள் எனப்படுகிறார்கள். அவர்கள் வசிக்கும் மலை ஒலிம்பியன் மலை. சவுல் எருசலேமில் இருந்த கமாலியேல் என்கிற யூத ராபியிடம் முறைப்படி யூத சட்டங்களை கற்று தேர்ந்த அறிஞர். சுருக்கமாக சொல்வதென்றால் யூத குடிமகன், கிரேக்க மொழியில் புலமை பெற்றவர், கிரேக்க உவமைகளை பயன்படுத்தியவர், திருச்சட்ட நூல்களை அறிந்தவர், எண்ணற்ற கடவுளர்களை பின்பற்றுகிற பாரம்பரியத்தில் வந்தவர். ஆனாலும் கூட இயேசு தடுத்தாட்கொண்ட பிறகு சவுல் பவுலாக மனமாற்றம் அடைகிறார். இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நற்செய்தி அறிவிக்க புறப்படுகிறார். அப்படியாக நற்செய்தி அறிவிக்க பவுல் ஏத்தன்ஸ்க்கு வந்த பகுதிதான் என்னை மிகவும் ஈர்த்த பகுதிகளில் ஒன்று. பவுல் ஏத்தன்ஸ் நகர வீதிகளில், பிளாக்கா சாலைகளில் நற்செய்தி அறிவித்துக் கொண்டு இருக்கிற பொழுது அவரை கைது செய்கிறார்கள். அரையோப்பாகு மன்றத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள். அரையோப்பாகு மன்றம் என்பது ஒரு திறந்த வெளி நீதிமன்றம். அங்கே இரவில் தான் வழக்குகள் விசாரிக்கப்படும் என்பதும், குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டால் காலையில் சூரியன் உதிக்கும் முன்பாக அவர் தண்டிக்கப்படுவார் என்பதும் அங்கிருந்த விதிமுறை. அது மட்டுமல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர் தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைக்கலாம் என்கிற உரிமை முதல் முறையில் அங்குதான் கொடுக்கப்பட்டது என்கிற வரலாறும் உண்டு. பவுலடியார் அரையோப்பாகு மன்றத்தில் இருக்கிறார் குற்றவாளியாக. சற்று யோசித்து பாருங்களேன். எண்ணற்ற கடவுளர்களை பற்றிய நம்பிக்கை இருக்கிற ஒரு நகரத்துக்கு சென்று இயேசுவை பற்றி அறிவிக்க என்ன தைரியம் இருக்க வேண்டும்? சற்று நிதானித்து யோசித்தோமே என்றால் ஒரு அச்சம் நிறைந்த சூழல், நாளை என்ன நடக்கும் என தெரியாத ஒரு சூழல், தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இங்கே ஏற்படுகிறது. பவுலடியார் அந்த சூழலை அவ்வளவு அழகாக கையாளுகிறார். என்னால் வாழ்க்கையில் இதை மறக்கவே முடியாது. நீங்கள் என்னை கைது செய்து இந்த அரையோப்பாகு மன்றத்துக்கு அழைத்து வருகிற பொழுது நான் வழிநெடுகில் பார்த்து கொண்டே வந்தேன். அங்கே எண்ணற்ற கடவுளர்களுக்கு பலிபீடங்கள் அமைத்திருந்தீர்கள் என்று தொடங்குகிறார். உண்மைதான். அவர்கள் எண்ணற்ற கடவுளர்களை வணங்கியதால் கடலுக்கு ஒரு கடவுள், மேகத்துக்கு ஒரு கடவுள், புயலுக்கு ஒரு கடவுள் என சொல்லி எண்ணற்ற கடவுளர்களை வணங்கியதால் எண்ணற்ற பலிபீடங்கள் அங்கே இருந்தன. அதை அற்புதமாக கோடிட்டு காட்டிவிட்டு பவுலடியார் சொல்லுகிறார், அத்தனை பலிபீடங்களுக்கு மத்தியிலே ஒரு பீடத்தில் யாரும் பெயர் தெரியாத ஒரு கடவுளுக்கு என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறீர்கள். அந்த கடவுளை பற்றித்தான் நான் பேசப் போகிறேன். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து என்று தொடங்குகிறார். அன்புக்குரியவர்களே, என்னே ஒரு புத்திசாலித்தனம்! தன்னை குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற இடத்திலே தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தன்னை சுற்றி இருக்கிற இந்த சூழலை மிக அற்புதமாக கை கொண்டு தன்னை நிறுவி விடுதலை பெற்று வருகிறார். என்னுடைய வாழ்க்கையில் இதை எங்கே நான் பயன்படுத்தினேன்? சிவகங்கை மறைமாவட்டத்தில் பாம்பன் பங்கில உதவி தந்தையாக இருந்த பொழுது இதை பயன்படுத்த இருக்கிறேன். நான் அங்கிருந்த காலகட்டத்தில் வீடுகள் முழுவதையும் சந்தித்து கணக்கெடுக்க வேண்டும், அன்பியங்களை மறுசீரமைக்க வேண்டும் என சொல்லி பங்கு தந்தை கேட்டுக்கொண்டார்கள். அருட் சகோதரின் துணையுடன் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை சந்தித்து முடித்தேன். பிறகு அன்பியங்களை சீரமைக்க வேண்டும். ஏறக்குறைய 25 அன்பியங்கள் இருந்தன. அதை சீரமைத்து முடிக்கிற பொழுது 40 அன்பியங்களுக்கு மேலானது. அது மிகவும் சவால் நிறைந்தது. ஒரு அன்பியத்தில் 40 குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்றால் அதை 20 20ஆக பிரிக்க வேண்டும். மக்கள் அவ்வளவு எளிதில் ஒத்துக்கொள்ளவில்லை.
இந்த ஒரு வீடு தான் நாங்கள் அங்கே சேர்ந்து கொள்கிறோம் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். அவர்கள் சொல்லுகிற பொழுதெல்லாம் அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு சந்தேகத்திற்கும் நான் உடனுக்குடனாக பதில் சொல்லிக் கொண்டே இருந்தேன். ஏனென்றால் எனக்கு அன்பு எங்களை சீரமைக்க வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கமாக இருந்தது. அப்பொழுது ஒரு பெண் கேட்டார், ஃபாதர், நாங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பாக்கெட்டிலே பதிலை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டார். உண்மைதான், என்னுடைய இலக்கு மிக தெளிவாக இருந்தது. நான் அதை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். எனவே ஆண்டவர் அதற்கான பதிலை எனக்கு கொடுத்து கொண்டே இருந்தார், பவுலடியாருக்கு கொடுத்தது போலவே. உளவியலில் த ரெட் கார் தியரி என்று இருக்கிறது. அதாவது சிவப்பு நிற மகிழுந்து கோட்பாடு என்று நாம் சொல்லலாம். ஒருவர் தினந்தோறும் பேருந்தில் போகிறார் வருகிறார், அல்லது வாடகை வாகனத்தில் போகிறார் வருகிறார், அவருடைய வாழ்க்கை இயல்பாக இருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் ஒரு சிவப்பு நிற மகிழுந்து வாங்கலாம் என சொல்லி முடிவு செய்கிறார். அந்த சிவப்பு நிற மகிழுந்து வாங்கி முடிக்கும் வரை அவர் எங்கெல்லாம் பயணப்படுகிறாரோ அங்கெல்லாம் அவருக்கு சிவப்பு நிற மகிழுந்து கண்ணில் படுகிறது. அதுவரை அதே சாலையில் தான் போகிறார் வருகிறார். எத்தனையோ சிவப்பு நிற மகிழுந்துகள் போகி இருக்கலாம், ஆனால் அவைகள் எதுவும் அவர் கண்ணில் படவில்லை. எப்பொழுது சிவப்பு நிறத்தில் ஒரு மகிழுந்து வாங்க வேண்டும் என சொல்லி அவர் ஆசைப்படுகிறாரோ அதன் பிறகு அவர் எங்கு பயணித்தாலும் அவர் கண்ணில் சிவப்பு நிறத்தில் ஒரு மகிழுந்து படுகிறது. இன்னும் எளிமையான ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வீடு கட்ட வேண்டும் என சொல்லி நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள் என்றால் எங்கு சென்றாலும் நீங்கள் அங்கு இருக்கிற வீடுகளையே பார்ப்பீர்கள். அந்த வீட்டின் வெளிப்புற அமைப்பு எப்படி இருக்கிறது, அதன் வடிவமைப்பு எப்படி இருக்கிறது, ஒருவேளை வீட்டுக்கு உள்ளே செல்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டால் அங்கே சமையலறை எப்படி இருக்கிறது, அங்கே வழிபாட்டு கூடம் எப்படி கட்டப்பட்டு இருக்கிறது என சொல்லி ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அதற்கு முன் அதே தெருவில் சென்றிருப்பீர்கள், அதே வீட்டுக்கு சென்றிருப்பீர்கள், அவை எதுவும் நீங்கள் உங்கள் கண்ணில் பட்டு இருக்காது. ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒன்று கட்ட வேண்டும் என சொல்லி முடிவெடுத்த பிறகு நீங்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் கட்ட விரும்புகிற ஒரு வீட்டுக்கு தேவையான வடிவமைப்பு உங்கள் கண்ணில் பட்டுக்கொண்டே இருக்கும். ஆம், அதுதான் ரெட் கார் தியரி, சிவப்பு நிற மகிழுந்து கோட்பாடு. மகிழுந்து வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்கும் மட்டுமல்ல இது. ஒருவேளை நீங்கள் அதிகம் நேசித்த ஒருவரோடு உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டு அவரிடம் எப்படியாவது சமாதானமாக போய்விட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பமும் உங்களுக்கு அது வாய்ப்பாகவே இருக்கும். இந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்தி விட மாட்டோமா என யோசிப்பீர்கள். ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு போக வேண்டும் அல்லது வெளிநாடு சென்று நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்பது உங்களது உண்மையான நோக்கமாக இருந்ததென்றால் நீங்கள் தேடுகிற அனைத்தும் அதை குறித்ததாகவே இருக்கும். எங்கு பேசினாலும் உங்கள் காது அந்த வேலைவாய்ப்பு குறித்த தகவல்களையே சேகரித்துக் கொள்ளும். ஆம், பவுலடியாரின் நோக்கம் இயேசுவை அறிவிப்பதாக மட்டுமே இருந்தது. எனவேதான் அவரை கைது செய்து அழைத்து சென்ற பொழுதும் கூட, தனக்கு அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழலிலும் கூட, போகிற வழியிலே அவருக்கு தேவையானது மட்டும்தான் கண்ணில் பட்டது. அந்த பீடங்களும் யாரும் அறியாத கடவுளுக்கு என்று எழுதி வைக்கப்பட்ட அந்த வாசகமும். அதை அப்படியே நான் பின்பற்றியது போல எவ்வளவோ கேள்விகள் வந்தாலும் என்னுடைய இலக்கு அன்பியத்தை மறுசீரமைப்பதுதான் என்று இருந்தது போல, வீடு கட்டுபவர்களும் மகிழுந்து வாங்குகிறவர்களும் உறவுகளை சீரமைக்கிறவர்களும் புதிய வேலையை தேடுகிறவர்களும் தங்களுடைய இலக்கை தெளிவாக நிர்ணயித்து கொண்டோமே என்றால் நம்முடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் அதை நோக்கியே இருக்கும். தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் உங்களை நலமோடு மகிழ்ந்திருக்க நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.